செதுக்குனதுடா என்ன செய்யலேடா. அதை சொல்லிடுங்க மேம், ஹிந்தியில் நல்லா இல்லை. கதை பயங்கரமா இருக்கு, ஆனா நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு இது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு நான் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டேன். விஜய் சாருக்கும் நான் காட்டினேன். விஜய் சாருக்கு நான் காட்டின போது அவர் சும்மா ஜஸ்ட் ஒரு சீன் ஒரு 1 minute ஏதோ ஒன்று பார்த்துட்டு ராஜமௌலி சார் பர்சனலாக ஒரு மெசேஜும் பண்ணார். நான் GT Holidays presents Vigadan Press Meet with Kirti Suresh. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by Astra Hearing Care. We help ears to hear. Powered by Veranda Race, where your dreams become reality. SVS Foods, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். அசோசியேட் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா, த மதர் ஆஃப் குட் டேஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ், ராதா ஹோட்டல், சென்னை. ஹாய் மேம். ஹாய். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைனர் ஆகணும்னு தான் விருப்பப்பட்டிருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் மேம். மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் என்டர் ஆயிருந்தீங்கன்னா இப்போ எதை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க? எனக்கு எப்போவுமே நடிக்கணும்னு தான் ஆசை. டிசைனருங்கிறது அது ஒரு செகண்டரியாக வந்தது. அதாவது நான் இப்போது அப்பா வந்து படிப்பு முடிக்கணும் அப்படின்னாரு, நடிக்கணும் அப்படின்னா படிப்பு முடிச்சிடணும் அப்படின்னாரு. நான் 12th முடிச்சோடனே படிப்பு முடிச்சிட்டேன், எங்கே நடிக்கலாமா அப்படின்னு. அவர் வந்து இப்போ காலேஜுக்கு போ அப்படின்னாரு. ஸோ அக்கா வந்து யூஎஸ் கிளம்பிட்டாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ் படிக்க போயிட்டாங்க. எனக்கு வந்து இந்த யூஎஸ் போகிறதுலாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து எப்படியா நம்ம ஊர்லேயே எப்படியாவது ஊர் சுற்றிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு அமெரிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோன்னா அப்புறம் நம்ம அந்த சினிமா அந்த மைண்ட் செட்லாம் மாறிடுச்சுன்னா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அதனால் எப்படியாவது இங்கேயே படிக்கணும். அண்ட் சரி சினிமா இப்போ நடிக்க விடலன்னா அப்போது என்ன பண்ணுறது, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த ஃபேஷன் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போனோன்னா அது ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு மாடலிங்லாம் பண்ணி அப்படி ஏதாவது ஒன்று வந்துடலாம் அப்படின்னு நான் போட்ட பிளான். அது ஆண்டவன் வேறு பிளான் வச்சுருக்காரு, அது நான் போட்ட ரூட் அது. ஸோ எனக்கு இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க யூஎஸில் போனோங்கிறதுலே இருந்தாங்க. நான் இந்த யூஎஸ் போகிறதுக்கெலாம் சில எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, நான் அது வந்து ஃபெயில் ஆகிட்டேன். வேணும்னே ஃபெயில் ஆகிட்டேன். நான் சொன்னேன் பாருங்க, எனக்கு வந்து அவ்வளோலாம் வரலை, நான் இங்கே நம்ம ஊர்லேயே எங்கேயா இருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் சென்னையில் வந்து நான் ஃபேஷன் டிசைன் ஜாயின் பண்ணேன், பேர்ல் அகாடமின்னு. ஸோ அந்த டைமில் ஜாயின் பண்ணி அது ஒரு சாக்கு தான். ஆக்சுவலாக நடிப்பு தான் நம்மளோட மெயின் இது. சரின்ட்டு பட் அப்படியே படிக்கிறதுனாலும் க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. சரி இன்கேஸ் நம்ம மாடலிங் அப்படி இப்படி வரலன்னா நம்ம அட்லீஸ்ட் சினிமாவில் ஒரு காஸ்டியூம் டிசைனராவது ஆகலாமே அப்படிங்கிற, சினிமாவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஐ மீன் நடிக்கணுங்கிறது தான் மெயின் ஆசை. பட் ஒரு வேளை அது நம்மளுக்கு அமையலை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த திரையுலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ அப்படி சூஸ் பண்ணது தான் ஃபேஷன் டிசைன். நான் ஒருவேளை டிசைனர் ஆயிருந்தேன்னா நான் நடிப்பு தான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான். ஸோ உங்களுக்கு அந்த படிச்சிருக்கீங்க, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்றனால உங்களோட அட்டையர் நீங்கள் நடிக்கும் போதோ இல்லை வெளியே ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போதோ அதில் உங்களோட இன்புட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்பவே யூஸ் ஆகுது. அது இது படித்ததுனால ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன டெக்னிக்கலான விஷயமா இருக்கட்டும், இல்லை டிசைன் பேஸ்டான விஷயங்களாக இருக்கட்டும், அந்த ஒரு சென்ஸ் வந்து அப்போத்துலேருந்தே இருக்குது. ஸோ அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில சமயம் ஒரு சொல்யூஷன் இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்மளால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அது மேபி அது படித்தனால இருக்கலாம். ஹலோ மேம், நீங்களே சொன்ன மாதிரி மகாநடி ஒரு ஐகானிக் ப்ராஜெக்ட் உங்களோட கெரியரில். ஸோ அந்த ஸ்டோரி கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதை சூஸ் பண்ணுற மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? நேஷ்னல் அவார்டு எதிர்பார்த்தீங்களா? அண்ட் அந்த ப்ராஜெக்ட் மூலிமா உங்களோட கெரியரில் உங்களுக்கான டேக் அவேனா என்ன சொல்லுவீங்க? தேங்க்யூ. நிறைய கேள்வி கேட்டிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டீங்க? அந்த ஸ்டோரி ஐகானிக் ப்ராஜெக்டான மகாநடி சூஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டோரி கேட்குறப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு மகாநடி நரேஷன் எனக்கு வந்து நாகி டைரக்டர் வந்து அங்கே ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவாசாங்கன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே ஒரு 4-4.5 மணி நேரம் உட்காந்து படத்தை பற்றி கதை ஃபுல்லாக சொன்னார். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் கீழே வந்து இப்படி யோசிச்சு பண்ணலன்னு சொல்லிட்டேன். நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா கதை பயங்கரமாக இருக்குது, ஆனால் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு இது ஒன்று பண்ணி நல்லா இருந்ததையும் நமக்கு எடுத்து விட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்ட்டு நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஸ்வப்னா ப்ரொடியூசர்லாம், "என்னது இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் சொல்றேன், என்ன பண்ணலான்ட்டாங்க?" அப்படின்ட்டு. அப்புறம் பேசுனாங்க. "இல்லங்க, நான் அது வந்து அது என்ன சொல்றது, அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் குடுப்பேனான்னு தெரியல. ஒ அவ்ளோ சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர்ல வை மீ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் என்ன எதுக்கு கேட்டாங்க? அப்படி என்ன அப்படிங்கிறது. பட் ஆனா ஒரு பாயிண்ட்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ப்ரொடியூசர் ஸ்வப்னாவா இருக்கட்டும், நாகியா இருக்கட்டும். 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம மேல அவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா, நம்மளுக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு, அ கடைசியில சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் கேட்ட உடனே பண்றோம், நம்மளுக்கு சாவித்திரி அம்மா கேரக்டர் வந்துச்சு, அந்த தைரியம்லாம் இல்லை. பண்றேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு 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 டவுட்டாவே தான் இருந்துச்சு. அப்புறம் நேஷ்னல் அவார்ட்லாம் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அந்த மகாநட்டிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் வரைக்கும் லைக் லைஃப் வாஸ் ஜஸ்ட் கோயிங் இன் அ ஃப்ளோ. அப்படியே ஒரு தண்ணி மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கிறதா. இட் வாஸ் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங். ஏன்னா நான் வந்து நம்ம நல்ல படம் பண்ணோம், நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணோம். அதுதான் மைண்டில் இருந்ததே தவிர இது இப்படி பண்ணோம், இதுக்கப்புறம் இப்படி பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பிளானிங்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நேஷ்னல் அவார்டு வந்து ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகுற வரைக்குமே எனக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோமா, என்ன இது ஒன்றுமே எனக்கு புரியல. நான் வந்து அப்படியே சொன்னேன் இல்லையா, மகாநட்டியோட ரிலீஸ் அன்னைக்கு. ஸோ நாளைக்கு ரிலீஸு, முந்தின நாள் வந்து ஒரு சின்ன ப்ரிவ்யூ ஷோ. ப்ரிவ்யூ ஷோனா இப்போ நம்ம இங்கே சத்தியம்ல ப்ரீமியர்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி பெருசாக இல்லை, ஒரு சின்ன தியேட்டரில் கொஞ்சம் பீப்புள் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, ஆக்சுவலாக அட்லி பிரியாலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அட்லி பிரியா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் பவன் அப்படின்ட்டு, நம்ம தம்பி, அவர், அப்புறம் ஜெகதீஷ், அப்புறம் சாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இருந்தோம் அங்கே. எங்கள் அம்மா அப்பா என் ஃபேமிலி ஃபுல்லாக வர வச்சுட்டேன். பாட்டி, அக்கா, என் அங்கிள் எல்லாரையும் வர வச்சுட்டேன். அவள் எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு மாதிரி சைலண்ட்டாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அடடா போச்சா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். மாயா பஜார் அந்த சீன் வரும்போது மட்டும் கிளாப்ஸ் இருந்துச்சு. ஓ, இங்கேயே கிளாப்ஸ் இருக்குன்னா தியேட்டரில் கண்டிப்பாக இந்த சீனுக்கு மட்டும் கிளாப்ஸ் வரும்னு மைண்டில் இருந்துச்சு. படம் முடிஞ்சு வெளில வரும்போது இந்த மாதிரி எல்லாரும் ஒரு வேகாக தான் சொன்னாங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. யாரும் ஓஹோன்னுலாம் சொல்லல. ஸோ ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். பட் அட்லி சொன்னார், இது ஒரு கல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அம்மா அப்பாவை ட்ராப் பண்ண போனேன், அந்த மாதிரி அவங்க ஹோட்டலில் ட்ராப் பண்ண போனேன். இப்போ அப்பா வந்து, நீ நல்லா பண்ணியிருக்க, நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடுமான்னு தெரில, பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அவருக்கு. அம்மாவும் அக்காவும் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நல்லா இருக்குன்னாங்க. பட் அவங்க டவுட்டில் இருந்தாங்க, ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நான் படுத்து தூங்கிட்டேன். 8 மணிக்கு மார்னிங் ஷோ போகிறோம் பிரசாதுங்கிற தியேட்டரில். அப்போது ஒரு 6 மணிக்கு ஸ்வப்னா கால் பண்ணாங்க, ப்ரொடியூசர். அது யூஎஸில் இப்போ ஷோ முடிஞ்சிருந்தது. அவங்க தான் அன்னைக்கு கூப்பிட்டு எழுப்பினாங்க, கால் பண்ணி. இந்த மாதிரி கிட்டின்னு தான் கூப்பிடுவாங்க, என் பெட் நேம் கிட்டி. கிட்டி ஹிட்ரு அப்படின்னாங்க. அப்படியா, சரின்னு அப்போ தான் எந்திரிச்சேன். ஃபஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன், யாரோ ஒருத்தர் வந்து யூஎஸில் வந்து படம் பார்த்துட்டு நம்மளை பற்றி பேசியிருந்தாங்க. ஓகே, சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் படத்துக்கு போகிறோம். நான் படத்துக்கு போகும்போது தியேட்டருக்குள்ளே போகிறேன், 8 o'clock ஷோ. இவங்க எல்லாரையும், அம்மா அப்பா அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். உள்ளே போகும்போது என் டிரைவர் சொல்கிறாரு, ராஜமௌலி சார் தான் ராஜமௌலி சாரோட கார் தான் முன்னாடி போகுது அப்படின்னாரு. அப்படியே டென்ஷன் ஏற ஆரம்பிச்சது. சரின்ட்டு உள்ளே போனேன். போயிட்டு நான் தியேட்டருக்குள்ளே போயிட்டு, நான் அப்பா அம்மா பக்கத்துலலாம் உட்காரல, நான் ஓரமாக ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன், தனியாக உட்காந்துட்டேன். தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியேட்டர் ஓனர் அங்கே சொன்னார், 6 ஸ்க்ரீன் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, 6 ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உமன் சென்ட்ரிக் படத்துக்கு ஒரு 8 o'clock ஷோக்கு
6 ஸ்க்ரீனுமே ஃபுல்லாக இருக்குது, பெரிய விஷயங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் உள்ளே போனேன், உட்காந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன். அப்புறமா இந்த துல்கரோட இன்ட்ரோக்கு பயங்கர அப்ளாஸ் இருந்துச்சு, பயங்கர வெல்கமிங்காக இருந்தாங்க. சாம் சொல்ல வேணாம், பயங்கர கிளாப்ஸு, விஜய் தேவரகொண்டா கிளாப்ஸு, எனக்கு ஓகே கிளாப்ஸ். பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த மகாநட்டின்னு அந்த டைட்டில் கார்டு வரும்போது அந்த தியேட்டரே அப்படியே பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட். எனக்கு இப்போ பேசும்போது கூட அந்த ஒரு இமேஜ், அந்த ஒரு விஷுவல் எனக்கு புல்லரிக்கும். ஏன்னா அதாவது அந்த மகாநட்டி அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டுக்கு அவங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அது ஆக்சுவலாக அது சாவித்திரி அம்மாவுக்கு கொடுக்குற அந்த ஒரு மரியாதை தான். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ விரும்பி இருந்தா இந்த அளவுக்கு ஒரு டைட்டில் கார்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு ஹீரோயினுக்கு ஈக்குவலாக ஒரு டைட்டில் கார்டுக்கு பயங்கரமாக கத்துறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது ஓகே சரிடா நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம், இது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம். அதுக்கப்புறமா வந்து அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்தேன், அப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்டர்வல் ஆனதுக்கப்புறம் அப்போ நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, இன்டர்வல் ஆகும்போது ஐ திங்க் அவங்க நந்து ரெட்டின்ட்டு ஓபிபிலாம் எடுத்தாங்க சாமோட, அவங்க டைரக்டர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அவங்க எந்திரிச்சு கண்ணெல்லாம் தண்ணி, ஐ நீட் மோர் பாக்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் கீர்த்தி, முடியல அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சாங்க. அங்கே ஆடியன்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் பேச வந்தாங்க. ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் எனக்கே வந்து அப்பதான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, அப்பதான் எங்க அம்மா அப்பாவுக்கும் ரியலைஸ் ஆச்சு. அப்பதான் நான் சொன்னேன்ல, இந்த படத்தை தானே நேற்று நைட் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அவங்களும். அதை முடிச்சுட்டு வெளியில வரும்போது பயங்கர ஒரு ஃபீலா இருந்துச்சு. அது வந்து அது நம்மளுக்கு அது டைஜஸ்டே பண்ணி, அப்படியா படம் ஹிட்டா அப்படி அந்த ஒரு ஜோன்ல தான் இருந்தேன். அது முடிச்சுட்டு வெளில வந்த உடனே எல்லாரும் நல்லா பேசுறாங்க, கால்ஸ் வர ஆரம்பிக்குது, நம்ம நிறைய மெசேஜஸ் வருது. நான் வந்து படம் முடிச்சோடனே நேராக சர்க்கார் ஷூட்டிங்க்கு சென்னை வரேன். ஸோ அதனால் அந்த சென்னை வந்தாகணும், மத்தியானம் ஃப்ளைட் எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செக்யூரிட்டி செக்இன்ல இருக்கேன். ராஜமௌலி சார் ஒரு ட்வீட் போடுறாரு. ஆஹா, அங்கிருந்து தான் அது அப்படியே பயங்கர ரெஸ்பான்ஸ் டேக் ஆஃப் ஆச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு மெசேஜும் பண்ணார். நான் இப்போ கூட பொக்கிஷம் மாதிரி நான் வச்சுருக்கேன் நான் அந்த மெசேஜ். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக எழுதியிருந்தார் அந்த மெசேஜில். அண்ட் இம்மீடியட்டாக கால் பண்ணி நான் பேசினேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அது முடிச்சோடனே நேராக சர்க்கார் சாங் ஷூட்டிங், அந்த ஓஎம்ஜி பொண்ணு அந்த சாங் ஷூட்டிங், நேராக சென்னை வர நேராக சாங் ஷூட். அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு ஒரு செட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல். இங்கே அந்த செட்டில் இப்போ சாரோ விஜய் சாரோ இருக்கும்போது அவங்க படம் பார்த்துருப்பாங்க அந்த டைமில்? இல்லை, அவங்களாம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. ஓகே. பட் படத்தோட சின்ன சின்ன சில ஸ்னிப்பெட்ஸ்லாம் சும்மா என் ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் முருகதாஸ் சாருக்கு அப்போ நான் காட்டியிருந்தேன் நான். அப்போ வந்து அவர் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அண்ட் விஜய் சாருக்கும் நான் காட்டினேன். விஜய் சாருக்கு நான் காட்டின போது அவர் சும்மா ஜஸ்ட் ஒரு சீன் ஒரு 1 minute ஏதோ ஒன்று பார்த்துட்டு இது கன்ஃபார்ம் நேஷ்னல் அவார்ட் தான் அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டேன். நான் என்னம்மா சிரிக்கிறேன், நிஜமாதாம்மா அப்படின்னாரு. சரின்ட்டு நான் விட்டேன் நான். பட் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது திருப்பி அதே செட்டுக்கு வரேன். சார் இருக்காரு, முருகதாஸ் சார் இருக்காங்க. அது ஒரு ஹிட் ஒன்று கொடுத்துட்டு ஒரு செட்டுக்குள்ளே வரும்போது ஒரு வைப் ஒன்று இருக்குல்ல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நேஷனல் அவார்டு கிடைக்கணும் முன்னாடியே சொன்னது அட்லி சாரும் விஜய் சாரும். நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பேசியிருந்திருப்பீங்க இதை பற்றி. நீங்கள் 2 பேரும் முன்னாடி இதை சொன்னீங்க அப்படின்ட்டு. விஜய் சார் சொன்னார், ஆமாம் அட்லி வந்து ஃபிலிம் பயங்கர ஒரு கல்ட்டான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னாரு. அண்ட் ஆமாம், ஸோ அதுக்கப்புறமா பேசினேன். அண்ட் ஈவன் விக்ரம் சார் கூட, விக்ரம் சார் சாமி 2 பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அதுவும் இது எல்லாமே பேரலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது விக்ரம் சார் கூட எப்படின்னா, நான் வந்து நான் இந்த ஷூட்டிங் போவேன் வருவேன், மாறி போயிட்டுருக்கோம் ஷூட்டிங். ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போது சார் கேட்பாரு, என்ன கீர்த்தி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, தெரில சார், நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், நேஷ்னல் அவார்ட் கிடைக்குமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தெரில சார், நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு. அப்போ அன்றைக்கி விக்ரம் சார் ஒன்று சொன்னார், அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இந்த தன்னடக்கமாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, கிடைக்கும்
எனக்கு கிடைக்கும், நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லு, மேனிஃபெஸ்ட் பண்ண, அப்பதான் கிடைக்கும் அப்படின்னாரு. ஓகே. ஸோ அவரும் பயங்கர அந்த மாதிரி தான் பேசுவார் விக்ரம் சார். ஸோ அவரும் பயங்கர மோட்டிவேட்டிங்காக பேசினாரு. ஸோ 2-3 பேர் அங்கங்கே இருந்தெல்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் முடிச்சு லைக் ஆப்வியஸ்லி அவங்களெல்லாம் மீட் பண்ணுவோம், நான் அன்றைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ மேம். ஹாய். ரீசெண்டாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேஷம், பிரேம்லு மாதிரி மலையாளம் மூவிஸ்க்கு நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ மலையாளம் மூவிஸோட இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய மலையாளம் மூவிஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த உங்களோட கெரியரில் பீக்கில் இருக்கும்போது. ஸோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு வந்துருக்கு? எந்த டேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க? இந்த இந்த மலையாளமோட க்ரோத்துங்கிறது அது ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, ஆவேஷம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இருக்கிறதுலேயே ஒரு பட்ஜெட் வைஸாக இருக்கட்டும், இப்போ தான் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்லாம் வருது. அதர்வைஸ் பார்த்தா ஒன் ஆஃப் த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் வருதான். பட் இட்ஸ் ஆல்வேஸ் டாக்ட் அபவுட். இப்போ நான் வந்து எங்கே போனாலும், இப்போ நான் இப்போ தெலுங்கு படத்தில் நடித்தாலும், தமிழில் நடித்தாலும், நான் ஹிந்தியில் போய் நடித்தாலும், அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் எந்த மலையாள படம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் மலையாளத்துக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் அவங்க நிறுத்தியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் வாஷி தான் அமைஞ்சது. ஏன்னா கோவிட் டைமில் அவர் டைரக்டர் வந்து கதை சொன்னாங்க. ஸோ என்னால் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சது, டேட்ஸ்லாம் நல்லபடியாக அமைஞ்சது. ஸோ அந்த டைமில் வாஷி ஒன்று கரெக்டாக அமைஞ்சது. அண்டு இது வரைக்கும் கேட்டிருக்கிற டைரக்டர்ஸ் அதை நான் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது அது நான் என்னால் பண்ண முடியாத படங்கள் மற்ற ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதும் அவங்களும் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருக்கு, இன்னும் டைம் இருக்குது. ஸோ இன்னும் பண்ணலாம். ஹாய் மேம். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு நீங்கள் எந்த லாங்குவேஜில் நடித்தாலும் நீங்களே டப்பிங் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ ஹிந்திக்கும் நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்களா? ப்ளஸ் ஒரு ஆக்டர் அவங்களே டப்பிங் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஹிந்திக்கும் நான் தான் டப்பிங் பண்ணேன். பேபி ஜானுக்கு நான் டப்பிங் பண்ணேன். அண்ட் ஆமாம், ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஆல் மை ஃபிலிம்ஸ் நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஆட்ஸ் எல்லாம் பண்ணும்போது கூட மேக்ஸிமம் நானே டப் பண்ண ட்ரை பண்ணிடுவேன். பிகாஸ் வாய்ஸ் ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட ஐடென்டிட்டி அது. ஸோ அந்த ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐ திங்க் மம்முட்டி சார் கூட ஒரு தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஆக்டிங் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் யுவர் வாய்ஸ் அப்படின்ட்டு. அது உண்மைதான். அதாவது இப்போ நான் நடிச்சுட்டு நான் இன்னொருத்தங்க எனக்காக டப் பண்ணாங்கன்னா ஃபுல் கிரெடிட் எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த வாய்ஸுங்கிறதும் அதுவும் நடிக்கணும், அதுக்கும் கிரெடிட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாய்ஸும் சேர்ந்து கொடுத்தேன்னா தான் ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஸோ அதனால் மேக்ஸிமம் 99% என்னோட எல்லா படங்களுக்கும் நானே டப் பண்ணிடுவேன். இப்போ ஹிந்தியும் பேபி ஜான் டப்பிங் முடிச்சிட்டேன். கற்றுக்கிட்டீங்களா? ஹிந்தி ஆக்சுவலாக ஓரளவுக்கு நான் நல்லா பேசுவேன். ஏன்னா நான் படித்தது வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல். ஸோ கொஞ்சம் அங்கே அந்த ஹிந்தி இருக்கும். அண்ட் நான் காலேஜ் படிக்கும்போது கூட என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குஜராத், ராஜஸ்தான், அங்கே இங்கேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஹிந்தி வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி. இப்போ ஹிந்தி பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாலிஷ்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஸோ யா, ஸோ எல்லாமே நானே தான் டப் பண்ணுறேன். ஸோ அது ஒரு திரும்பி பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் நைஸ். நம்ம அந்த வாய்ஸ், நம்மளோட வாய்ஸ்ன்னு கேட்கும்போது இப்போ ரீசெண்டாக அந்த புஜ்ஜி கல்கில பண்ணேன். இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட், ஒரு 3-4 டைலாக் வரும். அதை நீங்க வந்து தமிழ் டைலாக், பாப்புலரான டைலாக். ஸோ அதை நீங்க தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில சொல்லணும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். தெலுங்குக்கு நம்பர் 1 அழுத்தவும் அந்த மாதிரி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அதே ஃபீல்ல ஒரு வாட்டி முடி அப்படி வாங்க, அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தாண்டா அப்படி வாங்க. இருங்க, நான் இதை தெலுங்குல நான் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ண. ஒரு வாட்டி முடிவு, இதை நான் தெலுங்குல சொல்லணும், நான் சொல்லணும். ஆமா, எங்களுக்கு தெரியாதுல்ல. இங்க யாராவது எங்க யாருக்கு தெரியாது, நாங்க தமிழ் இருக்கோம். ஆக்ஷன். இதை நான் டிரான்ஸ்லேட் பண்றதே பெரிய விஷயம். அதுல உட்காந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி நடிக்க சொன்னா எப்படி? ఒక్కసారి నేను డిసైడ్ చేస్తే నా మాట నేనే విన్నాను. சூப்பர் சூப்பர் சூப்பர். யாராவது கொடுத்து டிரான்ஸ்லேஷன் தப்பு நாங்க ஏதாவது போட்டு போறாங்க, டிஸ்க்ளைமர் போடுவோம். சரியா? மலையாளம். ഒരു തവണ ഡിസൈഡ് ചെയ്താൽ എൻ്റെ വാക്ക് ഞാൻ തന്നെ കേൾക്കൂല.
ஆஹா அடிபொலி ம். சூப்பர். ஹிந்தி ஹிந்தி வேணாமா? நான் தெரியும்னு சொன்னனால இப்படிலாம் கேட்காதீங்க. அடுத்து 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 பேசலாம். பச்சன் இல்ல ஹிந்தில நல்லா இல்ல. நல்லா இல்ல. வேணாம். ஹிந்தில நல்லா இல்ல. அஹ். அதை சொல்லிருங்க மேம். ஹிந்தில நல்லா இல்ல. கௌன் பனேகா கரோட்பதி. கிடைச்ச சான்ஸ் பிரமாதமா இருக்கு. இதை வேணா ஹிந்தில இருந்து ஆரம்பிங்க, ஈஸியா இருக்கும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. 100 टाइम्स बोलने की तरह है. मैं एक बार बोलूंगी तो 100 टाइम्स बोलने की तरह है. கிதராய சூப்பர். किधर है वह? அப்பதான் சொன்னீங்க இல்லையா? சரி வாங்க தெலுங்கு வாங்க, டோலிவுட் வாங்க. ரைட் ஏறிட்டீங்க. నేను ఒక్కసారి చెప్తే 100 సారి చెప్తున్నాను. 100కి என்ன தெரியலையே. 100 టైమ్స్ నేను ఒక్కసారి చెప్తే 100 టైమ్స్ చెప్తున్నలా ఉంటుంది. சூப்பர். நீங்க தான் சூப்பர்னு சொல்றீங்க, எனக்கு இங்க பக்கு பக்கு. எங்களுக்கு தெரியாதுல்ல. മലയാളத்துக்கு வாங்க, மலையாளத்துக்கு வாங்க. മലയാളം ഞാൻ ഒരു തവണ പറഞ്ഞാൽ 100 തവണ പറഞ്ഞ പോലെയാണ്. அடுத்து 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. 4 लोगों को अच्छा है तो इसमें कुछ गलत नहीं है. சூப்பர். நீங்க தப்பா இருந்தாலும் நான் கை தட்டுவேன், எங்களுக்கு தெரியாதுல்ல. வாங்க ഉം. தெலுங்கு மலையாளம். 4 പേർക്ക് നല്ലതാണെങ്കിൽ ഒന്നും തെറ്റല്ല. 4 പേർക്ക് നല്ലതാണെങ്കിൽ ഒന്നും తెట్టല്ല. ஒன்னும் తెట్టல்లా. సూపర్. తెలుగు 4 వాళ్ళకి మంచిదంటే ఏం తప్పులేదు. సూపర్. ఆ, ఏం తప్పులేదు. ரைட். அடுத்த டைலாக் இது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா நானா செதுக்குனதுடா. எனக்கு தெரியாதுடா, சத்தியமா தெரியாதுடா. செதுக்குனதுடா. என்ன செய்யறீங்களேடா. அப்ப இது தமிழ்லயோட வைடா. முடிச்சிருக்கேன். வாங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குனடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி உங்க கெரியருக்கு இது வந்து அப்படியே பொருந்தும் இந்த டைலாக். உண்மையாவே. ஓகே அடுத்து. இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த இடம் எந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் இல்லை. எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கிட்லிடா. இதெல்லாம் எப்படிங்க டிரான்ஸ்லேட் அப்ப பண்றது? தமிழ்லயே சொல்லிடுங்க, முடிச்சிடலாம். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் இல்லடா. ஏன்னா ஆல் ஏரியால ஐயா கிட்லிடா. சூப்பர்.